Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. Myself and my family, from the bottom of my heart, I extend my heartfelt thanks for the accepting our invite. We are really very thankful to you all. Now, with no further delay, I would like to call upon Mr. Sam Asir, the catechist of CSA Christ Church, CSA St. Peter's Church of NGO Bikani, to deliver the word of prayer. Thank you. Followed by medley. Thank you. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நாங்கள் எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேஷமாக இந்த அருமையான மாலை வேளையிலே எங்களோடு வாழ்ந்து எங்களோடு இருந்து எங்களையெல்லாம் மகிழ்வித்து எங்களை வழிநடத்தின அன்பு தகப்பனாரை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் சுவாமி. அவர்களை நாங்கள் இழந்து ஓராண்டுகள் ஆயினும் உம்முடைய ஆறுதலும் தேறுதலும் சகாயமும் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் திருச்சபை மக்களையும் உறவுகளையும் வழிநடத்தி வந்த தெய்வங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே மீண்டுமாய் அவருடைய வாழ்வை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும், சேஷமாய் அன்னாரதுடைய குடும்பங்களை ஆறுதல் படுத்தும்படியாய் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் இறைஞ்சும்படியாய் நாங்கள் கூடியிருக்கிறோம். நம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வாஞ்சிக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு கூட துணை நின்று எங்களை வழி நடத்துவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் பிரசன்னராயிருந்து ஆண்டு வழி நடத்தும். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Amen.
Now I would like to call upon Mr. Sheban, a catechist of CSI Christ Church, Milton Lanes, for the Bible reading. Followed by, we are honored to have Reverend Dr. G. Stephen Liner, who is a very great family friend, and also is not only a good friend for my father, but also he's a very good friend of my grandfather, Mr. I. Davamani, who was then the committee member of the Diocese of Thuthukudi. We are really very happy to have Ayya here. After the Bible reading, I would like to invite Reverend Dr. G. Stephen Liner to share some experience about my father. Thank you so much. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் மாலையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கே ஊழியர்களாக வந்திருக்கிற மக்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். முதற்கண் என் பாசத்திற்குரிய தம்பி, பணி நிறைவு பெற்ற ஆயர் சர்க்குணம் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவர்களை வாழ்த்துகிறேன். இரண்டாவதாக திருவேங்கடம் பணி செய்கிற ஊழியர் ரெவரண்ட் கிறிஸ்டபர் அவர்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். மூன்றாவதாக எங்கே சகோதரன் செல்லத்துறையுடைய சொந்த சபை ஊழியர் சகோதரர் சாமாசிர் அவர்களை வாழ்த்துகிறேன். இறுதியாக மில்ட்லைன் சேகரத்தினுடைய மில்ட்லைன் சபையினுடைய ஊழியர் அன்பு தம்பி ஷேபன் ஜெசுடாஸ் அவர்களை வாசிக்கிறேன். அதே போல அன்பு மகள் ஜெனிஃபா நம்மத்திலே வந்து கொண்டிருக்கிறாள். மில்ட்லைன் சேகரத்தினுடைய உதவி குருவானவர் அவர்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். 2024 ஆண்டு 7ஆம் தேதி மகிமையின் வாழ்வை சுதந்திரித்து கொண்ட என்னுடைய அன்பு தம்பி செல்லத்துறைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த ஒரு வருஷமாக சகோதரி லலிதா செல்லத்துறை, பிள்ளைகள் டிக்சன், டியூக்சன்,
அவருடைய 2 பேரையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் ஆறுதல் படுத்தி வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே இங்கே ப்ரோக்ராமிலே யூலஜி என்று போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் பிரைஸ் வர்தினஸ் என்பதாகும். தகுதியான, புகழ்ச்சிக்கு தகுதியான ஒரு காரியம். பிரைஸ் வர்தி பர்சன் இஸ் மிஸ்டர் செல்லத்துரை. புகழ்ச்சிக்கு தகுதியான நபராக செல்லத்துரை இங்கே நிறுத்தப்படுகிறார். 1966 வருஷம் நான் டீக்கன் ஆர்டினேஷன் அபிஷேகம் பெற்றவுடனே கோயில்பட்டியிலே குருவானவராக நியமிக்கப்பட்டேன். அப்பொழுது அன்பு மகன் செல்லத்துரை 11 வயது நிரம்பிய ஒரு மகன். அவருடைய அருமை பெற்றோர் மிஸ்டர் தவமணி அவர்கள் வடநெல்லையிலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆசிரியர், ஊழியர், திருமண்டல நிர்வாகத்திலே பூரணமாக பங்கு பெற்றவர்கள். சேகர மன்றத்தில் மட்டுமல்ல, திருமண்டலத்திலும் அவர்கள் புகழ்பெற்று விளங்கிய ஒருவர். அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் என்னிடத்திலே, நானும் வடநிலையை சேர்ந்தவன்தான், நாகலாபுரம், கோயில்பட்டியில் ஏற்கனவே நான் திருமண்டல ஊழியராக நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய ஃபேர்வெல் குறுகிய காலத்திலே நான் மறுபடியும் சாயரபுரம் வர வேண்டியதாயிற்று. அப்பொழுது அவர்கள் பெரிய விவசாரத்திலே சொன்னார்கள், நீங்கள் வடநெல்லைக்கு கவுன்சில் சேர்மனாக வருவீர்கள் என்று சொன்னார்கள். ஒருவேளை வடநெல்லைக்கு வராவிட்டாலும் மற்ற 2 இடங்களில் இருந்தேன். இங்கு மத்திய கவுன்சிலிலே என்னுடைய தம்பி கவுன்சில் சேர்மனாக இருக்கும் பொழுது அவருடைய கையின் கீழே நான் பேராலயத்திலே பணி செய்கிற பாக்கியம் பெற்றேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பத்திலிருந்து ஆண்டவர் எங்கே தம்பி செல்லத்துறையை அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே அவர்களை குறித்து முக்கியமான குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, மிஸ்டர் செல்லத்துறை was a born again Christian. He was a born again Christian. மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவராக பாரம்பரியத்திலே வந்தவர் அல்ல, மறுபடியும் அவர் பிறந்தவர். யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நிக்கதேமு என்னப்பட்ட சபை தலைவனிடத்திலே ஆண்டவர் உரையாடுகிறார். மறுபடியும் பிறக்க வேண்டும். செல்லத்துறையுடைய வாழ்க்கையிலே ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக நான் அவர்களை அறிவேன். அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியம், உறவினராக இருந்தாலும் கூட அங்கும் இங்குமாக இருக்கிறது. அரசு சலுகையை பெறுவதற்கு, இந்து திருச்சபையின் சலுகையை பெறுவதற்கு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அந்த மாய்மால தன்மையை அதிகமாக கண்டித்து பேசுவார்கள். குறிப்பாக உறவினரை அதிகமாக கண்டித்து பேசுவார்கள். என்னிடத்தில் சொல்வார்கள், ஐயா அவர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது என்றெல்லாம் என்னிடத்துக்கு ஆலோசனை சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவர் ஆக அவர் வாழ்ந்தார். எனவே அவர் உரையாடல்களில் எல்லாம் அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாவதாக, மிஸ்டர்
Chelathuri was a church-minded person with parental gene. He was a church-minded person. திருச்சபைதான் முக்கியமான காரியம். அவர் தகப்பனாரை போல அக்காலத்திலே இருந்தே குருக்களிடத்திலே ஊழியரிடத்திலே உறவு கொண்டாடுவார்கள், உரிமை பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, உரிமையோடு அவரிடத்திலே காணப்படுகிற தவறுகளையும் அவர்கள் சுட்டி காட்டி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு லீகல் ரைனிலே வந்தவர்கள். பாரம்பரிய பணியாக அல்ல. அவருடைய பாரம்பரியத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம். டிக்சன் வயலின் வாசித்து, ஆங்கில ஆராதனையிலே பாடங்கள் வாசித்து அவர் தன்னுடைய பங்கை நிறைவேற்றி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பாரம்பரியமாக திருச்சபைதான் முக்கியம், திருச்சபையின் வாழ்வுதான் முக்கியம். பேரளவுக்கு இருக்கிற கிறிஸ்தவனாக இருக்க அவர்கள் எப்பொழுதுமே சுட்டி காண்பிப்பதில்லை. மூன்றாவதாக அவர்களை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், he was an educationist, ஆங்கில ஆசிரியர். பண்ணவளையிலே நம்முடைய முன்னாள் திருமண்டல பாடசாலையிலே நீண்ட காலம் பணியாற்றியவர். பின்பு சாயரபுரத்திலே பணியாற்றியவர். பின்பு இங்கே ஷாஃப்டரிலே பணியாற்றியவர். ஆங்கில ஆசிரியர். அவர் எப்பொழுதுமே ஆங்கில மொழியை லகுவாக அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். ஆராதனையிலே இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸன் பயன்பட்டு வருகிறது இப்பொழுது. அது எளிய நடைதான். அவர்கள் அதைவிட எளிய நடை குட் நியூஸ் பைபிள், அதை பயன்படுத்தினால் நலமாக இருக்கும் என்று ஆலோசனை சொல்வார்கள். மக்களுக்கு விளங்கும்படியாக ஆங்கிலத்தை பேச வேண்டும் என்று அவர்கள் அப்படி பேசுவார்கள். அதை பேசும்படியாக வைப்பார்கள். அது எங்களுடைய பணிகாலத்திலே அதிக உதவியாக இருந்திருக்கிறது. thou shalt என்கிற வார்த்தையெல்லாம் வேண்டாம் ஐயா, அது நாம் நடைமுறையிலே தான் யூ ஷால் என்று தான் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்கிறவராக மட்டுமல்ல, கற்றுக்கொள்ளுகிறவராக இருந்தார். பிரசங்கத்தை மிகுந்த கவனத்தோடு கவனிப்பார்கள், குறிப்பெடுப்பார்கள். முடிந்த உடனே வந்து அதை சொல்லுவார்கள். கண்டெக்சுவலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையும் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆங்கில ஆசிரியர், திறமையுள்ள ஒரு ஆசிரியர். அவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, தானும் அநேக நூல்களை என்னிடத்திலிருந்து வாங்கி கொண்டு போவார்கள். அவர்கள் நூல்களை கொண்டு கொடுப்பார்கள், குறித்த காலத்திலே கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தம்பி எங்கே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இறுதியாக அவருடைய வாழ்க்கையை மாதிரியாக வைத்து 2 திருச்சபையின் தலைவர்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று எமி கார்மைக்கேல் அம்மையார். டோனாவூர் ஐக்கிய கூட்டத்தை நிறுவினவர்கள். லலிதா was born and brought out in Donavur Fellowship. தேவதாசிகளை பயன்படுத்தின அந்த காலத்திலே துணிந்து இறங்கி அவர்கள் பணி செய்தார்கள். 38 வருஷம் அவர்கள் பணியிலே 20 ஆண்டுகள் அவர்கள் நடக்க முடியாமல் இருந்த சமயத்திலே ஏறக்குறைய 926 நூல்களை அவர்கள் எழுதினார்கள். எம்மி கார்மைக்கேல் அம்மையாரை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அன்பு சகோதரி லலிதா செல்லத்துறை அங்கே பிறந்து வளர்ந்து உருவாக்கப்பட்ட மகள். அந்த மகளை அவருடைய திருமணம் ஒழுங்காகும்போது எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் சொன்னார்கள், அவங்க அப்பா கொஞ்சம் யோசித்தார், இப்படி ஒருவேளை சம்பந்தமில்லாத ஒரு இடத்துல போய்
இவன் பெண் பார்க்க வேண்டும் என்று சொன்ன, இல்லை, அதுதான் எனக்கு வேண்டும், அப்படிப்பட்ட மக்கள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உறுதியாக நின்று அந்த திருமண வைபவத்திலே கலந்து கொண்டார்கள். எமி கார்மைக்கேல் அம்மையாருடைய ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. அன்பு கூறாமல் யார் கேட்டாலும் கொடுத்துட்றான், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. கொடுத்து கொண்டு தான் நாம் அன்பு கூற வேண்டும், செயலிலே காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே இது இந்த எமி கார்மைக்கேல் அம்மையாரை ஒவ்வொரு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நாம் நினைவு கூறுகிறோம். அடுத்ததாக ஒருவரை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜான் ஹஸ் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய மனிதன், இரத்த சாட்சி ஜான் ஹஸ், அவருடைய நினைவு நாள் இன்று ஜூலை 6ஆம் தேதி. இன்று அவருடைய நினைவு நாள். அவருடைய நினைவு நாளிலே விசேஷித்த காரியம் என்னவென்றால், அக்காலத்திலே போப்பும் அவரை சார்ந்த மக்களும் சேர்ந்து திருமறையை திரித்து கூறிய காலத்திலே அதை வன்மையாக கண்டித்து திருமறையின் உண்மையான செய்தியை சொல்லி அதற்காக இரத்த சாட்சியாக அவர்கள் மரணமடைந்தார்கள். சத்தியத்தை கூறுபவர்களை நீங்கள் சுட்டரிக்கலாம், ஆனால் சத்தியத்தை நீங்கள் சுட்டரிக்க முடியாது. சத்தியவான் எவனும் சத்தம் கேட்கிறான். பிலாத்துவிடத்திலே ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவான் எவனும் அந்த சத்தியத்தை கேட்கிறான். ஆம், அருமை தம்பி செல்லத்துறை சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவரை புகழ்ந்து அவருடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்கே நாம் கூடியிருக்கிறோம். எனவே வலுவாதபடி சகோதரியை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே அவர்களையும் பிள்ளைகளையும் ஆசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுடையவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய திரியேக தெய்வத்திற்கு மகிமை உண்டாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்தி முடிக்கிறேன். ஆமேன். And the
upon Reverend Sargunam Ayya, followed by Reverend Christopher Ayya, a good friend of my father, and I would like to call upon them to share the experience about my father. Thank you. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டவருடைய ஜனமே, மகிழ்ச்சியும் துக்கமும் நிறைந்த இந்த நாளிலே உங்களோடு கூட நண்பர் செல்லத்துறை அவர்களை குறித்து மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நீண்ட நெடிய லிஸ்ட் இருக்கிறது. இது எல்லாம் முடிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஆகும். சரியா? அதுக்கு பிறகு சாப்பிட்டு வீட்டுக்கு போனால் செமிக்காது. சரியா? அதனாலே நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். என்னுடைய குடும்ப நண்பர் அவர்கள். அவருடைய அப்பா என்னுடைய அப்பா நண்பர்களாக இருந்தார்கள். நான் அவருடைய சேகரத்தில் பாண்டவ சேகரத்தில் பணியாற்றிய போது அவர்கள் எனக்கு நண்பராக இருந்தார்கள். அவரிடத்தில் நான் பார்த்த ஒரு காரியம், எதையும் வெளிப்படையாக சொல்கிற ஒரு நல்ல சுபாவம் உள்ளவர்கள். இதை சொன்னால் இவர்கள் வருத்தப்படுவார்களே, இதை நாம் சொல்லலாமா, இல்லை இதை வேறு விதமாக பொதிஞ்சி, இப்போ கிறிஸ்தவ சமுதாயத்தில் சொல்லப்படுகிற அல்லவா, பொதிஞ்சி வலிக்கி அப்படி சொல்ல, அதெல்லாம் கிடையாது. நான் அவருடைய சேகரத்தில் இருக்கும்போது ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டு இருந்தேன். என்னோடு கூட பழகியவர்களெல்லாம் நல்ல ஹை போஸ்ட்டில் உள்ளவங்க. ஆனால் அவருடைய நடத்தைகள் அந்த போஸ்ட்டுக்கு தகுந்தபடி இல்லை. இந்த டீச்சருக்கு தெரியும், ஒரு தங்கச்சி டீச்சருக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்போ அவர் செல்லத்துறை அவரிடத்துல சொன்னேன், எல்லாம் இவங்கெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க தானே, இப்படி இருக்காங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அது இன்னை வரைக்கும் என் மனசில் அப்படியே இருக்கிறது. தே ஆர் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தே ஆர் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ். அந்த வார்த்தை கடைசி நான் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நான் எல்லா சபைகளிலையும் பழகும்போது அந்த வார்த்தையை வச்சு பார்ப்பேன். அன்றைக்கி சொன்னாரே அது கரெக்டாக இருக்கா, சில இடங்களில் கரெக்டாக இருக்கும். அதனால்தான் அவரிடத்துல சொல்லுகிற ஒன்று. இரண்டாவதாக, மிகவும் மற்றவர்களை நேசிக்கிற ஒரு தன்மை. அவ்வளோ தூரம் ஆங்கில படிப்பு படித்திருந்தாலும், ஆங்கிலத்தில் பாண்டித்தியம் பெற்றிருந்தாலும், எல்லா இடத்துலையும் போய் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்ற எண்ணம் ஒரு இடத்துல கிடையாது. லேசாக ஆங்கிலம் தெரியறதுக்கு முன்னாலே முனி நாக்கில் ஆங்கிலத்தை பேசி தப்பாக பேசி பக்கத்தில் இருக்க என்ன சொல்லுவாங்க, தப்பாக பேசுகிறாங்களே, இது எதுக்கும் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் அப்படி அல்ல. எந்த இடத்துலையும் ஆங்கிலத்தை புரிந்து கொள்வார்களோ அந்த இடத்துலையும் ஆங்கிலத்தில் பேசுவார். எந்த இடத்துல ஆங்கிலத்தில் பேசினால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதோ அந்த இடத்துல தமிழிலே, சுத்த தமிழிலே பேசுவார்கள். அவருக்கு ஒரு டைமிங் சென்சேஷன் உண்டு, எதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும். ஒரு நாளிலே என்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். நான் அதை கவனிக்காமல் என்ன செய்துவிட்டேன், இன்னொரு இடத்திற்கு சென்று விட்டேன். அவர்கள் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார்கள். வந்து 2 இடத்துல நான் வந்தபோது சொன்னார்கள், ஐயா, ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுன்றார்கள். நான் என்ன சொல்லுங்கள், தப்பாக நினைக்கலன்னு சொன்னாலும் உள்ளத்தில் தப்பாக தான் நினைப்பேன். சரியா, சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னார்கள், யாருக்காவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேரம் ஒதுக்குனீர் என்றால், இத்தனை மணிக்கு வாங்க பார்க்கலான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டில் இருக்கணும். சரியா? அவர்கள் லேட்டாக வந்தால் நீங்கள் ஏன் லேட்டாக வரீங்கன்னு நீங்கள் கேட்கணும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இல்லாமல் நாங்கள் வந்து ஏன் ஐயா வரேன்னு சொன்ன பிறகு வெளியே போயிட்டீங்களேன்னு சொல்லக்கூடாதுனாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் அதுவும் கடைப்பிடிப்பதற்கு ஒரு நல்ல காரியமாக இருந்தது. ரெண்டாவது, எப்பொழுதும் தன்னை அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவரிடத்தில் பிடித்த ஒன்று. ஏதோ கற்றுவிட்டோம், எல்லாம் முடிந்தது, இனி எதற்கு நாம் படிக்கணும், வேண்டாம், மூட்டையை கட்டி போடுங்க என்று சொல்லுகிற காலத்தில் திருமண்டலத்தில் வேலை பார்த்தாலும் எல்லா காரியங்களையும் குறித்து அவர்கள் கவனமாக அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. இது இன்றைக்கு நடக்கிறது, இது இப்படி நடக்கிறது. நான் ரிட்டையர்ட் ஆகி வந்த மறுநாளிலே எனக்கு அவர்கள் ஃபோன் பண்ணார்கள், ஐயா இன்றைக்கி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டே நேற்று. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அப்போ நான் ஆச்சரியமாக கேட்டேன், ஐயா நான் ரிட்டையர்டானா யாருக்குமே சொல்லலையே. இல்லை, நான் குருவானவர்கள்லாம் எப்போது யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆகுறாங்கிறதை நான் படித்து வைத்திருக்கிறேன்.
உங்களுடைய அந்த குருவான கிளர்ச்சி டைரி வாசித்திருக்கிறேன். அதிலே பார்க்கும்போது நீங்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் ஆகையினால உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்து சொன்னேன் என்று சொன்னார்கள். அவருடைய தங்கைமார் இருவர் என்னிடத்திலே ஆசிரியராக பணியாற்றினார்கள். ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை என்னுடைய தங்கைக்காக நீங்கள் இதை செய்யுங்கள் என்று என்னிடத்தில் ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள். நான் தான் அவர்களிடத்தில் சொல்வேன். அப்போது அவர்கள் அதை அப்படி சிரித்து கொண்டே கேட்டுக்கொண்டு இருப்பார்களுடைய எனக்காக என் தங்கைக்கு இந்த ஃபேவர் செய்யுங்கள் என்று சொன்னதாக எனக்கு நினைவில்லை, சொல்லவும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தார்கள் என்பதற்கு அநேகர் சாட்சி, அடியேனும் சாட்சி. அது மட்டுமல்ல, ஒரு அன்பான பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு நினைவிலே உள்ளவர்கள். யாரிடத்தில் பேசினாலும் ஹியூமன் கன்சர்னோடு அவர்கள் பேசுவார்கள். மற்றபடி அவர்களிடத்திலே நான் பார்க்கிற ஒன்று, எல்லாரும் சொல்லக்கூடிய குணங்கள் தான் இருக்கிறது. ஐயா சொன்னார்கள், அது குடும்ப பாங்கான குணம். அவருடைய தாத்தா அப்பா அவர்களிடத்தில் இந்த வருகிற ஒரு ஜீன் என்று சொல்வார்கள். அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அநேகருக்கு அது மாறி இருக்கிறது. ஆனால் இவர்களை பொறுத்தளவில் அது சரியாக இருக்கிறது. ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல திருச்சபையின் ஊழியனாக, நல்ல ஆசிரியராக, நல்ல நண்பராக இருந்தவர்கள் இப்போது நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாம் ஒன்றை நினைக்க வேண்டும், இனி அவர்கள் என்னிடத்திலே வரமாட்டார்கள், நான் போய் அவர்களை பார்ப்பேன். தாவீது ராஜா அதைத்தான் சொன்னான். பிள்ளைக்காக அழுது கொண்டு கிடந்தான், பிள்ளை மரித்து விட்டது. அப்போது அவனிடத்தில் வந்து எல்லாரும் கேட்கும்போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை, அது என்னிடத்திலே திரும்பாது, நான் போய் பார்ப்பேன். அந்த எண்ணத்தோடு நாம் இந்த கடந்து செல்வோம். கர்த்ததாமே உங்களுடைய குடும்பத்திற்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தருவாராக. ஆமென். வந்திருக்கின்ற உங்களை இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற போதக பிதாக்களுக்காக, ஊழியர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். அவர்களையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம எல்லாரும் பேசி கொண்டிருக்கின்ற அருமையான அன்பு தகப்பனார் செல்லத்துறை ஆசிரியர் அவர்களை குறித்தும் சில காரியங்களை ஒருவேளை இதற்கு முன்பாக பேசின போதகர்கள் அவர்களோடு நிறைய அனுபவத்தில் அவர்களோடு பேசி பழகி குடும்ப காரியங்களில் அதிகமாக அவர்களை அறிந்தவர்கள். ஆனால் நான் வயதில் சிறியவன், என்னுடைய தொடர்பு அவர்களோடு எப்படி இருந்தது என்பதை குறித்தும் அவர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் இன்றைக்கும் என்னுடைய ஊழிய பணியில் எவ்விதமாக சிறப்பாக இருக்கிறது என்பதை குறித்தும் சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக இதுக்கு ஐயா சொன்னது போல படித்தோம், வசதியாக இருக்கிறோம், நாம் ஒரு சிட்டி லைஃப்பில் இருக்கிறோம் என்கிற போது கிராமப்புற சபைகளை, கிராமப்புற வாழ்க்கைகளை அதிகமாக நேசிப்பவர்கள் குறைவு. ஆனால் அருமையான சாரை நினைக்கிற போதெல்லாம் நான் மகிழ்கிற காரியம் என்ன என்றால், மஞ்சுவலை சேகரம் கருப்பந்தோப்பு என்கிற ஒரு சபை இருக்கிறது. அது மலையடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு சபை. அது ஒரு கிராமப்புற சபை. மலையடிவாரத்தோடு இருக்கிறதினால் முரட்டாட்டம் நிறைந்த மக்கள் அந்த பகுதிகளிலே உண்டு. அதிலே நான் சபை ஊழியராக என்னுடைய 12ஆம் வகுப்பு நான் படிக்கிற போது அங்கே சபை ஊழியராக பணியாற்றினேன். எங்களுடைய குடும்பத்திற்கும் சாருக்கும் அதிக ஒரு ஊழியத்து நிமித்தமாக ஒரு தொடர்பு உண்டு. ஏனென்றால் நாங்களும் புதியதாக மனமாற்றம் அடைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம். அந்த ஒரே அன்பின் நிமித்தமாக எங்களிடத்திலே அதிக அன்பை காட்டக்கூடிய ஒரு தகப்பனாராக அவர்கள் இருந்தார்கள். என்னுடைய தகப்பனாரை அதிகம் நேசிப்பார்கள். எங்கள் தகப்பனாரின் பிள்ளைகளாக நாங்கள் 3 பேர், எங்கள் 3 பேரையும் மிகவும் அதிகமாக நேசிப்பார்கள். இன்றைக்கு ஒரு குருவானவராக இந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்றால், என்னுடைய தகப்பனார் எப்படி என் பிள்ளை ஒரு குருவானவராக வர வேண்டும் என்று விரும்பினார்களோ, அதே அளவு கொஞ்சம் கூட குறையாமல் இந்த மகன் ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களில் முக்கியமான ஒரு நபராக நான் அன்பு தகப்பனாரை சார பார்க்கிறேன். ஏனென்றால்
அந்த திருச்சபைக்கு நான் சொன்ன அந்த கருப்பந்தோப்பு என்கிற திருச்சபைக்கு வருவது கொஞ்சம் கடினமான பகுதி. ஏனென்றால் அது ஒரு கிராமப்புற பகுதி, போக்குவரத்து சரியாக இல்லாத ஒரு பகுதி. ஆனால் அவர்கள் மாதத்தில் ஒரு முறையாக எங்களுக்கு வர வேண்டும் என்று மிகுந்த ஆசைப்படுவார்கள். அவரை அழைக்கிற போதெல்லாம் மகிழ்ச்சியோடு வருவார்கள். ஐயோ இது போகிறதுக்கு கொஞ்சம் கடினமான பாதை என்று அவங்க நினைப்பது கிடையாது. ஏனென்றால் கிராமப்புற சபைகள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அன்பு, அந்த சபைகளை நேசித்து வருவார்கள். அதுபோல் கிராமப்புற சபைகளில் பெரிய வளர்ச்சிகள் இருக்காது. அவங்க எப்பெல்லாம் வருகிறார்களோ அவருடைய கண்கள் அந்த சபையினுடைய வளர்ச்சியை நோக்கி பார்க்கும். குறிப்பாக இங்கே டோனாவூர் சேகரம் நல்லமரம் என்கிற அந்த திருச்சபையினுடைய சபை ஊழியரும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆசிர் சார் வந்திருக்கிறாங்க. அவருடைய திருச்சபைக்கும் சார் அடிக்கடி செல்லுவது வழக்கம். அப்பொழுது அந்த சபையில் குடி தண்ணீருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தபோது அவங்க இந்த போர் போடுறதுக்கு சொந்த செலவில் அதெல்லாம் ஏற்பாடு செய்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி சபைகள் மேலே ரொம்ப அக்கறை கொண்டு அந்த சபைகள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அதிக அக்கறை கொள்ளுகின்ற ஒரு தகப்பனார். எனவே அதன் நிமித்தமாகத்தான் எங்களை போன்று இளம் ஊழியர்கள் உருவாவதற்கு அவருடைய ஊழியம் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. குறிப்பாக அவருடைய ஊழியத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட சில காரியங்கள் உண்டு. என்னவென்றால், அவங்க நம்முடைய திருமறை போர்ஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பிலிருந்து வெளியே போகவே மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கிராமப்புற திருச்சபையில் வருவார்கள், பைபிள் எடுப்பார்கள், பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் பேசினார் என்று அந்த இடத்துல சில வார்த்தைகளை எடுப்பார்கள், பேசுவார்கள், செல்லுவார்கள். ஆனால் முழு ஆயத்தத்தோடு ஒரு பிரசங்கம் என்றால் முழு ஆயத்தம், அதுக்கு முன்னாடியே பல காரியங்களை ஒழுங்கு செய்து நல்ல ஆயத்தத்தோடு அந்த பிரசங்கத்தை செய்வார்கள். அதனால தான் இன்று வரைக்கும் அவர்களை கடைபிடித்து நான் சபைவராக இருக்கும்போதே அவர்களை பார்த்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், முன்பதாக அந்த பிரசங்கத்தை ஆயத்தம் செய்வது. அதுதான் இன்றைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. எனவே அருமையான சாருடைய அந்த ஒரு ஒப்படைப்பு உண்மையாகவே என்னை போன்ற இளம் ஊழியர்களுக்கு அது ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கிறது என்று நினைக்கிற போது நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, ஊழியர்களை மிகவும் அதிகமாக நேசிப்பார். அவங்க என்ன ஊழியம் செய்கிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அவங்க பெரிய ஊழியம் செய்கிறாங்களா, சின்ன ஊழியம் செய்கிறாங்களா, அவங்க எல்லா ஊழியர்களையும் ஒரே போல நேசிக்கின்றவர்கள், உற்சாகப்படுத்துகிறவர்கள். ஐயா சொன்னது போல் நல்ல ஆலோசனைகள் அவ்வப்போது ரொம்ப அழகாக கொடுப்பாங்க. அவரிடத்தில் பேசும்போது ரொம்ப அழகாக கொடுப்பாங்க. எனக்கு அருட்பொழிவு கிடைக்கிற போது நான் சாரை பார்த்து அவரிடத்துல சொல்லுகிற போது அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் அளவில்லாத ஒரு சந்தோஷம். அப்போ அவங்க சில ஆலோசனைகளை எனக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார். ஒரு குருத்துவ ஊழியத்தில் எப்படி இருக்கணும் என்றெல்லாம் நிறைய காரியத்தை அவர்கள் சொன்னார்கள். எனவே அவருடைய அந்த எல்லாரையும் அவங்க பிள்ளையை நேசிக்கிற மாதிரி, இப்போ சொல்லப்போனால் என்னுடைய வயது அவருடைய பிள்ளையுடைய வயது ஒத்த வயதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவருடைய பிள்ளையைப் போலத்தான் என்னையும் நினைத்தார். அதனால தான் அந்த அன்பினாலே தான் இன்றைக்கி திருவேங்கடத்திலிருந்து வேகமாக நான் எப்படியாகிலும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்தேன். அதே போல் அம்மாவும் மிகுந்த அன்போடு எங்களை நேசிக்கின்றவர்கள். எப்போ அவங்க எங்களை பார்த்தாலும் அவங்க எங்களை விசாரிக்கிற காரியம், தம்பி ஊழியங்கள் எப்படி போயிட்டு இருக்குது என்ற ஒரு கேள்வியை முதல்ல கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம். எனவே அப்படி ஊழியர்கள் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து கரிசனையோடு செய்யக்கூடியவர்கள். இன்னும் நான் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்ட முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நேரம் தவறாமை என்பதை நான் அருமையான தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அங்கே இருக்கிற நான் ஏற்கனவே சொன்னது போல் மலைப்பாங்கான இடம்தான். அந்த இடத்திற்கு சரியாக 9 மணி ஆராதனை என்றால் அதற்கு முன்பாக சரியாக, ஒருவேளை நான் கூட சில டைமில் கொஞ்சம் லேட்டாக போயிருக்கிறேன், ஆனால் அவங்க ரொம்ப சரியாக கரெக்டாக நிற்பாங்க. அப்போ புரிந்து கொள்வேன், அவங்க வர்றாங்கனாலே நான் அலர்ட் ஆயிடுவேன். சார் இன்றைக்கி வர்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கணும் என்கிற ஒரு உணர்வை நான் அந்த நாட்களிலேயே நான் படித்து கொண்டேன். அவ்விதமாக நல்ல ஒரு ஊழியத்தின் மேலே, ஊழியர்கள் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து அவங்க செயல்படுகின்ற ஒரு நல்ல தகப்பனார். இந்த நாளில் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 57ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று சொன்னது போல, ஆண்டவருக்கு அவருடைய வாழ்க்கை மிகவும் பிரியமாக இருந்தபடியினால் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று அழைத்து கொண்டார்.
தொடர்ந்து இதற்கு முன்பாக பேசின அருமையான அன்பு போதகர் சொன்னது போல இனி அவர்கள் நம்மிடத்தில் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிற அந்த எண்ணத்தை இருக்குமானால் கூட நாம் மாற்றி நாம் ஒரு நாள் கட்டாயம் அவர்களை காண்போம் என்ற நிச்சயத்தை வேதம் கொடுக்கிறது என்ற உறுதிப்பாட்டோடு நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அவர்கள் விரும்பினது போல சார் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த பூமிக்குரிய வாழ்வு மாயையான வாழ்வு, அது என்னுடைய மனதிற்குள்ளே நிற்கிறது. அதுபோல் இந்த மாயையான உலக வாழ்வில் நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அருமையான சார் நமக்கு கற்றுத்தந்த நிறைய காரியங்கள் உண்டு. அவற்றையெல்லாம் மனதில் நினைத்து ஆண்டோடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் பலனை தருவாராக. அருமையான குடும்பத்தினரை, அருமையான அம்மாவை, பிள்ளைகளை ஆண்டோடைய நாமத்தினாலே நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென். Small information, a vehicle number named TN59H5927 is obstructing the way. So anyways, is there anyone, you please kindly please clear the vehicle. Thank you. And now I would like to call upon Mr. Osir Sam, the catechist of the St. Peter's Church of NTO B Colony, followed by Reverend Samuel Rajaya, my dear mama. My father loves him a lot. He always used to call him as my Attan. That is the word he always used to call my mama, and also my Attai, her elder sister, which my father loves her a lot. Always, every week, around 2 to 3 times, maybe around 1 to 2 hours, he used to spend time to talk to my Attai. And especially, he loves my mama very much. He always used to call him as my Attan. So it is my privilege to call my mama. First, I would like to call upon Mr. Asisam, followed by Reverend Samuel Rajaya Mama. Thank you.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான அன்பு தகப்பனார் திரு செல்லத்துறை ஐயா அவர்களை குறித்து நான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை அவரோடு பயணித்த நாட்கள் மிகுந்த குறைவு, கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கூட முழுமையாக அவரோடு கூட நான் பழகினதில்லை. ஆனால் அந்த 1.5 மாதங்களிலே ஏராளமான பண்புகளை ஒருவேளை அருமையான குருவானவர்கள் அவர்கள் சொன்ன அந்த பண்புகளை எல்லாம் ஒரு இடத்துல காண முடிந்தது. அவர்கள் சொல்லாத ஒரு காரியம், என்ஜிஓபி காலனி சேகரத்திலே ஒரு செய்தி மலர் ஒன்று மாதாந்திரமாக நாங்கள் வெளியிடுகிறோம். அந்த செய்தி மலர்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பிரயாசங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். விசேஷமாய் அவர்கள் அதில் ஒரு கட்டுரை எழுதுவார்கள். ஆங்கில புலமையை குறித்து பேசினார்கள். அவர்கள் அதில் தூய தமிழிலே அவர்கள் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி அவர்கள் அந்த கட்டுரைகளை எழுதுவார்கள். வேத ஆராய்ச்சி செய்து விசேஷமாக ரொம்ப ஆழமான செய்திகளை வேதத்திலிருந்து எடுத்து தூய தமிழிலே கொடுப்பதிலே அவர்கள் மிகுந்த சிறந்த ஒரு நிபுணர் என்று சொல்லலாம். அவருடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை வேதாகம கல்லூரியில் படித்த அந்த காரியங்கள், நாங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நினைவு வரக்கூடிய அளவிற்கு மிகுந்த ஆழமாய் நுணுக்கமான செய்திகளை, நாம் எதிர்பாராத காரியங்கள், செய்திகள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அவர்கள் அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட அவருடைய அந்த கடைசி நாட்களிலே ஜூன் மாதத்திலே அவர்கள் தன்னுடைய மகனுடைய இல்லத்திற்கு செல்லுகிறோம் என்று சொல்லி அதற்கு முன்பதாகவே குருவானவரை சந்தித்து அடுத்த கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கான செய்திகளை, கட்டுரைகளை அவர் தயார் செய்து குருவானவரோடு நான் அந்த 1 மாத காலத்தில் நான் அடிக்கடி பார்த்த காரியம், குருவானவரோடு அமர்ந்து இந்த செய்திகளை மற்றும் இந்த கட்டுரைகளை வைத்து அதிலே அவர் என்ன செய்து கொண்டிருப்பார், பேசி கொண்டிருப்பார்கள். அதனுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்து அதை திறம்பட செய்து அந்த 3 மாதத்திற்கு ஆயத்தம் செய்து குருவானுடைய கரத்தில் கொடுத்து விட்டு நான் வருவதற்கு நாட்கள் எவ்வளவு ஆகும் என்று சொல்லி தெரியாது, ஆனால் நான் இதையெல்லாம் நான் கொடுத்து விட்டு செல்வதுதான் சரி என்று சொல்லி கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பதாகவே ஆயத்தங்கள் செய்து அதை கொடுத்து சென்ற ஒரு நல்ல ஒரு பண்பாளராக நான் அவரை பார்க்கிறேன். அவருடைய இந்த திறமைகள், ஆயத்தங்கள், அவருடைய ஆராய்ச்சிகள் அதெல்லாம் நிச்சயமாக அது திருச்சபையினருக்கும் அடியாரை போன்ற மனிதர்களுக்கும் அது நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. அவருடைய இழப்பு என்பது நிச்சயமாய் அதை நானும் உணர முடிந்தது. காரணம், அந்த செய்தி மலருடைய ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு எழுத்து விடாமல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்து அதை சரி செய்து கொடுப்பார்கள். ஒருவேளை அந்த செயலை செய்வதற்கு அவருக்கு முன்பதாக யாரும் சரியான ஒரு நபர் கிடைக்கவில்லையானால் அதை உண்மையான ஒரு அந்த உண்மையோடு அதை இந்த பணியை அவர்கள் செய்வதற்கு அவர்கள் ஒத்தாசையாக இருந்தார்கள். ஆலயத்தை நேசிக்கக்கூடியவர்கள், குருவானவரோடு அமர்ந்திருந்து காரியங்களை, சத்தியங்களை அதிகமாய் பேசக்கூடியவர்கள், தியானிக்கக்கூடியவர்கள். உண்மையிலே அவருடைய வாழ்வு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு முன்மாதிரியான வாழ்வு என்பதை அது நினைப்பூட்டுகிறது. ஒருவேளை அந்த வழிகளில் நடப்பதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை அந்த தியானங்கள், வேதத்தினுடைய தியானங்கள், அதனுடைய ஆழங்கள், அதை அவர் கண்டுபிடிப்பது என்பது அது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒன்று. அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளாய் வர வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி. ஒருவேளை அந்த காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். கர்த்தர் தாமே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. ஆமீன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அருமை மைத்துனர் செல்லதுரை அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு இந்த வேளையில் ஏறக்குறைய இதுவரை கேட்ட எல்லா செய்தியிலுமே அவர் தனக்காக மட்டும் வாழ்ந்தவர் அல்ல, அனைவருக்காகவும் திருச்சபை பணியிலும் சரி, தான் பணியாற்றிய பள்ளி பணியிலும் செய்தி முடித்திருக்கிறார் என்கின்ற செய்தி தான் இதுவரை நாம் கேட்டு வந்திருக்கிறோம். உண்மை, நான் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில்
சபை குருவாக இருந்து 2011ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றேன். நான் இறுதியாக பணி முடித்த இடம் மயிலாடுதுறை. நான் அருமை மைத்துனர் செல்லத்துறையோடு கூட பேசும்போது எல்லாம் அத்தான் தோத்திரம் 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 என்று தான் ஆரம்பிப்பார். அவரிடத்தில் நான் அதிகமாக தெரிந்து கொண்ட ஒன்று என்னவென்றால், சொந்தத்தின் மீது இருக்க வேண்டிய அன்பு, உண்மையான பாசம். பார்க்கும்போதெல்லாம் அப்படித்தான். ஆக நாங்கள் இப்போது நானும் மனைவியும் முரம்பில் குடியிருந்து கொண்டிருக்கிறோம் ஓய்வு பெற்ற பிற்பாடு. இந்த நிகழ்ச்சியில் நானும் என் 2வது மகன் ஜெபசீலனும் என்னுடைய அருமை ஊழியத்திலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அருமை பாஸ்டர்ஸ் இங்கே சுந்தரம் வந்திருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் அதிலும் இன்று ஓய்வு நாள் மாலை நேர ஆராதனையிலே பங்கு பெற்றதைப் போல ஒரு அன்பின் உணர்வை நான் பெற்றிருக்கிறேன். அதற்காக அருமை சகோதரி லலிதா தொடங்கி பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உற்றார், உறவினர் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த அருமையான 1ஆம் ஆண்டு நினைவு தின ஆறுதல் செய்தியை இந்த நேரத்திலே இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லி முடிக்கிறேன். நாம் மீண்டும் ஆண்டவருடைய வருகையிலே சந்திப்போம். அப்போது நாம் இதுவரை பெற்றிருக்கிற இந்த அனுபவமும் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்தும், வாழ்த்தும், காக்கும். நன்றி. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.